கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆனால் தெரியும், இந்த கரூர் துயர சம்பவம் நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு துயர சம்பவம். இந்த துயர சம்பவத்தை ஒட்டி 31 பேருக்கு முதலமைச்சர் விஜய் அவர் அரசு பணி வழங்கினாங்க. இது தவறுன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை 2 நீதிபதிகள் அந்த அரசாணையை ரத்து செஞ்சிருக்காங்க. அரசு பணி வழங்கக்கூடாதுன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. வேலையில்லாமல் எத்தனையோ இளைஞர்கள் படித்து கொண்டிருக்காங்க. பட்டாசு தொழில பல நபர்கள் இறக்குறாங்க, சாலை விபத்துல இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க அரசு பணி கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை விஜயை நோக்கி வைத்திருக்காங்க. இப்படி பாக்குறீங்க சார்? முதலில் இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை பறிபோய்விட்டது, என் மகளுக்கு வேலை பறிபோட்டு ஒரு தாயுடைய கண்ணீர் பேட்டியை கூட இப்போ நான் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தேன். அதாவது விஜய் அவரை பார்க்கறதுக்காக போனவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்தவங்களுக்கு நம்முடைய அனுதாபம் உண்டு எப்பொழுதும். அதற்காக நம்முடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்போம். அவங்களுக்கு ஒரு ஆதரவு உண்டு, அது வேற. இறப்புன்றதை தாங்கிக் கொள்ள முடியாது, ஈடு செய்ய முடியாத, உலகத்திலே ஈடு செய்ய முடியாத எதுன்னு கேட்டால் இழப்பு தான், மனித இறப்பு. விஜய் அவர்களை பொறுத்தளவில் மனித உயிர்களை மலிவாக மதிக்கக்கூடிய மனிதராகத்தான் நான் பார்க்கின்றேன். அவருக்காக சேர்ந்த கூட்டம், விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்டம், 41 பேர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கண்ணு முன்னாடியே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணி பாட்டில் கொண்டு எரிஞ்சு அவர் ரசிகர் இந்த கவனத்தை திருப்புகிறார். என் கண்ணு முன்னாடி விழுகிறாங்க, மிதிச்சுட்டு ஓடுறாங்கன்றத சொல்றதுக்கு தான் அவர் கவனத்தை திருப்புறாரு. ஆனா அவரு மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வந்த பொழுது தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடுன விஷயத்தை எந்த காரணத்தை முன்னிட்டு மன்னிக்கவும் முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு என்னதான் அவர் காரணம் பேசினாலும் இதுல நான் விஜய் அவர் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியாகவோ அல்லது அவர் மேல வெறுப்பாக நான் பேசல. நான் யதார்த்த உண்மையை தான் பேசுறேன். ஒரு தலைவனுக்கு முன்னாடி மரணங்கள் ஏற்படுவது, துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, தடியடி நடந்திருக்கு, கண்ணீர் பூ நடந்திருக்கு. முன்னாடிலாம் யாருமே இப்படி ஓடியதாக எந்த வரலாறும் இல்லை. ஓடியது விஜய் தான். அதை விட விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் அங்கே இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை சொல்லும் போது பத்திரிகையாளர் பக்கம் திரும்புறதே இல்லை. பொதுவாக விஜய் திரும்பாம கண்டுக்கிறாம போயிட்டு கிட்டத்தட்ட 3 நாள் கதை அடைச்சு படுத்துக்கிட்டார். இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை, யாரும் பொய் சொல்லலை, இட்டுக்கட்டி பேசல. எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு வந்திருக்கு விஜயினால ஆப்பு. ஆனா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் வாய் தொடர்ந்து திமுக சதி காவல்துறை சரியா கையாளவில்லை என்று அவர் பேசினார். இப்போ வருந்துறாங்க சார் அவங்களே. வருத்தப்பட்டு தான் ஆகணும், வருத்தப்படுற அளவுக்கு நடந்துருச்சுல. பாஜக முட்டு கொடுத்துச்சு. ஆடிட்டர் குருமூர்த்தி உடனடியாக ஆள் அனுப்பிச்சு விட்டு அறிக்கையெல்லாம் ஸ்கிரிப்ட் கொடுத்து விட்டு, ஸ்கிரிப்ட் இல்லாமல் விஜய் வாழ்நாள் முழுவதும் வாழ முடியாது, அந்த நிலைமைக்கு போயிட்டு. அதுக்கு பின்னாடி சிஎம் சார் என்னை சுத்திருக்கவங்களாம் கைது பண்ணாதீங்க, என்னைய கைது பண்ணுங்கன்னு 3 நாள் கழிச்சு சொல்றாரு. இறந்தவனுக்கு இரங்கல் தெரிவிக்கல. ஒரு கட்சி நடத்துறாரு, கட்சியில இருந்து 41 பேருக்கு இரங்கல் தெரிவிக்க ஆதரவுனா இன்னைக்கு மந்திரி பதவி வாங்கிட்டு வீர வேசமா பேசுறாரு. அன்னைக்கு அவர் என்ன பேட்டி கொடுத்தாரு தெரியுமா? ஆதவர்ஜுனாவுடைய பேட்டி நீங்க எடுத்து பாருங்க. இந்த பிணங்கள் எல்லாம் விஜய் ரசிகர் இல்ல, எங்கேயோ செத்து கிடந்த பிணங்களை கொண்டு போடுறாங்கன்னு சொன்ன ஒரு மானங்கட்டவர் தான் ஆதவர்ஜுனா. சொல்லலையா நீங்க? இறந்த விஜயை பார்ப்பதற்காக வந்த அவளோடு ரசிகர் தான் இருந்து போயிருக்காங்க. கடைசிக்கு 41 பேரை விசாரிச்சா ரசிகர் தானே. ஆனா என்ன சொன்னார் ஆதவர்ஜுனா? வழக்கிலே தாக்கல் செய்யும் போது இதை சொல்லியிருக்கிறார். இந்த பிணங்கள் எல்லாம் எங்கே இறந்த பிணங்கள், விஜய்க்காக வந்த கூட்டம் சொன்னவர ஆதவர்ஜுனா மறுக்கிறார். அப்ப
அந்த 41 பேர் இறந்த உடனே கரூர் தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓடோடி சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக நின்று உறுதுணையாக நின்று மருத்துவமனையில் நின்றார். நான் காலையில் அங்க வர்றேன் அப்படின்னு மரண எண்ணிக்கை 5, 7, 8 வரும்போது சென்னையில் இருக்கார் முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு, நாளை காலையில் நான் கரூர் சொல்கிறேன்னு சொல்றாரு. அவர் தலைமைச் செயலகத்தை விட்டு வெளியே வரும்போது எண்ணிக்கை கூடுதலாயிருச்சு. உடனடியாக கிளம்பி விட்டார். நாளை காலை கரூர் வருகிறேன் என்று சொன்ன முதலமைச்சர் இரவில் சென்னையிலிருந்து இரவோடு இரவாக அப்பதான் ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை, இதய சிகிச்சை எடுத்து வந்தவர் ஒரு முதலமைச்சர் அந்த கடமையை செஞ்சார். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட அனைவரையும் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உடற்கூறாய்வு டாக்டர்கள்லாம் வர வச்சு, ஏன்னா இறந்துட்டாங்க, நிறைய நேரம் வச்சு காத்திருக்க கூடாது, அவங்கள மேற்கொண்டு காத்திருப்பு செய்து சோதனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசு சார்பாக இறந்தவர்களுக்கு நிதி உதவி 10 லட்சத்தை உடனடியாக கொடுத்து காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து அங்கே முழு முதற் செயலாக கடமையாக முதலமைச்சருடைய கடமையாக இரவு முழுவதும் தூங்காமல் கரூரில் செந்தில் பாலாஜி, மா சுப்பிரமணியம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சேலம் அமைச்சர் ராஜேந்திரன் உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாம் முகாமிட்டு விடிய விடிய பண்ணாங்க. ஒரு தாவேகா மாவட்ட செயலாளர், நிர்வாகி, தலைமை கழக நிர்வாகிகள் 41 பேர் இரங்கலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு இறுதி மரியாதை செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், செந்தில் பாலாஜி. 3 நாள் என்ன பண்ணினாரோ நான் சொல்ல விரும்பல. பனையூர் கேட்ல படுத்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டத்தின் ஆட்சியை நடத்தல. நான் திமுக அரசு மேல குற்றம் சொல்றேன். அன்றைய முதலமைச்சர் காவல்துறை கையில் வச்சிருந்த முதலமைச்சர் சட்டத்தின் ஆட்சியை நடத்தல, விஜய்க்கு ஆதரவாக நடந்து கொண்டான்ற பகிரங்க குற்றச்சாட்டை சொல்றேன். இவர் என்ன பேட்டி கொடுக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அன்றைக்கு என்ன சொல்றாரு, காவல்துறை சரியா இல்ல, ஏதோ திமுக சதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. பாஜக என்ன சொல்லுது, திமுக சதி, செந்தில் பாலாஜி மேல சந்தேகம் சொல்றாங்க. இதைத்தான் விஜய் 3 நாள் கழிச்சு சொல்றாரு. ஆனா அவரு கரூர் பைபாஸ் இருந்து அந்த இடத்துக்கு போன உடனே நான் காவல்துறைக்கு நன்றி செலுத்துகிறேன், என்னை காவல்துறை பைபாஸ் இருந்து இங்கே பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்ததற்காக தேங்க்ஸ் ஃபார் கரூர் போலீஸ் விஜய் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி போலீஸ் சரியில்லைன்றது, பாரதிய ஜனதா கட்சி போலீஸ் சரியில்லைன்றது சம்பவம் நடந்த உடனே. ஆனா சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு தான் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று விஜய் பேசியிருக்கார். ஆனால் நம்முடைய அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், எந்த தலைவனும் ஒரு தொண்டன் தன் தொண்டன் மடிவதை இறப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், வருத்தம் அடைவார்கள் என்ற வார்த்தையை சொன்ன ஒரு அற்புதமான தலைவர் ஸ்டாலின். இது திமுக தலைவராக சொல்லியிருக்கலாம், முதலமைச்சராக செய்ய வேண்டிய கடமையில் ஸ்டாலின் செய்யல. உடனடியாக ரவுண்ட் அப் பண்ணி ஆதவர்ஜினா கூட்டத்துக்கு, இந்த கூட்டத்தை அவர் ஏற்கனவே இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று கருதினார். பல இடங்களில் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சு காவல்துறை. இங்க திட்டமிட்டு 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் இரவு 7 மணிக்கு ஏன் வந்தார்? அதுக்கு மன்னிப்பு இதுவரைக்கும் கேட்டுக்காரா? 7 மணிக்கு வர வச்சு இந்த கூட்டத்தை சேர்த்து, இதுக்கு காரணமான புஷி ஆனந்த், இதுக்கு காரணமான ஆதவர்ஜுனா, இதுக்கு காரணமான தாவேகா மாவட்ட செயலர் கரூரிலே வைத்து விஜயை கைது செய்திருக்கணும் தான் சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சியை திமுக நடத்தல. ஒரு திமுக தலைவராக மனிதாயமான அடிப்படையில் விஜய்க்கு ஆதரவாக எந்த தலைவனும் தொண்டன் மடிவதை விரும்ப மாட்டான்னு சொன்னது மனிதாயமானம், ஸ்டாலின் மனிதாயமானம். ஆனா முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யல. பழிவாங்க நடவடிக்கை நான் சொல்லல, அது விரும்பல. பழிவாங்க நடவடிக்கை இருந்தா ஏத்துக்கிற முடியாது. ஆனால் இந்த 41 மரணத்துக்கு யார் காரணம்? ஏன் முதலமைச்சர் கைது செய்யல? ஏன் எஃப்ஐஆர் போடல? அந்த வாகனத்தை உடனடியாக சீஸ் பண்ணிருக்கணும். விஜய் வந்த வாகனத்துல சிசிடிவி கேமரா இருந்துச்சு. அந்த விஜய் வாகனத்தை அப்பொழுதே காவல்துறை
கரூரை விட்டு எல்லையை விட்டு தாண்ட விடாம கைது செய்திருக்கணும், சீஸ் பண்ணிருக்கணும், விஜயை கைது செய்திருக்கணும், விசாரணை வளையத்தில் கொண்டு வந்திருக்கு. இதான் சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சியை திமுக செய்ய மறுத்தது. ஆகவே திமுக தோற்று. நான் பழிவாங்க எண்ணத்துக்கு செய்ய சொல்லுவோம் உங்களை விஜய, அது கொண்டு நாங்க எதிர்ப்போம். விஜய் பொய்யாக பழிவாங்கிறதுக்காக அவர் மேல் நடவடிக்கை எடுத்தா எங்களே போனவங்களுக்கு கண்டிப்போம். இது அவர் தப்பு பண்ணிருக்காரு, அவரை பார்க்க வந்த கூட்டம். அப்ப யார் பொறுப்பு இருப்பது? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? 41 மரணத்துக்கு யார் காரணம்? திமுக தான் பதில் சொல்லணும், அந்த அரசு தான் பதில் சொல்லணும். அதனாலதான் இன்னைக்கு திமுக மேல 3 நாள் கழிச்சு செந்தில் பாலாஜி மேல விடிய விடிய தூங்காம இருந்து செந்தில் பாலாஜி அந்த 41 குடும்பத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்தியவர் செந்தில் பாலாஜி. தாவேக தொண்டன் மரணத்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியது அரசு மரியாதையுடன் செலுத்தியது திமுக அரசு. ஓடி ஒளிஞ்சவங்க அப்பாவை காணன்னு இங்க சட்டமன்றத்தில் பேசுறாரு. அப்பாவை காண ஓடி ஒளிந்தது யார்? போயிட்டு இரங்கல் கூட இன்றைக்கு வரைக்கும் கரூர்ல போய் அந்த வீட்டுக்கு போய் தெரிவிக்கல. கலைஞர் அவர்கள் நெருக்கடி காலத்தின் போது கலைஞர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைமை. கார் டிரைவர் இல்ல. முன்னாள் அமைச்சர் கோவை கண்ணப்பன் காரை ஓட்டினார். சாத்தூர் பாலகிருஷ்ணன் நெருக்கடியின் போது மிசாவின் போது இறந்தார். தன்னுடைய தொண்டனுடைய இறுதி மரியாதைக்கு வீர வணக்கத்திற்கு கலைஞர் சென்னையிலிருந்து முன்னாள் அமைச்சர் கண்ணப்பனை ஓட்டி கார் ஓட்டிய கண்ணப்பனானார். அன்னைக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போனார். அதான் திமுக நிக்கிறதுக்கு காரணம். ஆனா என் கண்ணு முன்னாடியே மடிந்து விழுகிறார்கள். 3 நாள் கழிச்சு இரங்கல் அறிக்க. அந்த வீட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சராகி கூட அவங்க 41 வீட்டுக்கு போறதுக்கு மனம் இல்லாதவர் அரசியல் பண்றாரு. அதை வச்சு அவங்கள எல்லாத்தையும் ஏசி கார்ல வர வச்சு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு சென்னையில் மகாபலிபுரத்தில் ரூம் போட்டு ஏசி ரூம் போட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. இது உங்க கட்சி கடமை. உங்களுக்காக வந்தா செத்து போயிட்டேன். நடிகரை பார்க்க வந்தா ரசிகர் வந்தா செத்துட்டேன். அவ்வளவுதான் அந்த மேட்ரு. இந்த அரசியலாவே பார்க்க முடியாது. நீங்க ஒரு நடிகர், நீங்க ஒரு தலைவராக பார்க்க வரல. ஒரு நடிகராக அவங்கள பார்க்க வந்தா உங்க ரசிகர் வந்தா கூட்டத்தில் முண்டியடி செத்து போனா அதுக்கு காரணம் வந்தவனும் பொறுப்பேற்றுக்கிறோம், இறந்தவனும் நீங்களும் பொறுப்பேற்றுக்கிறோம். இந்த கூட்டத்தில் நடந்தது இதுதான். இதுக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கரூர் கூட்டத்தில் சொல்லியிருக்கீங்க. காவல்துறை சிறப்பாக பாதுகாப்பு கொடுத்தது, கரூர் காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. 3 நாள் கழிச்சு தான் நீங்க தவறான ஒப்புதல் வாக்கு கொடுக்குறீங்க. இப்ப சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையின் கீழ் உச்ச நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இப்பயும் சுயநலத்தோடு தன்னலத்தோடு செயல்படுகின்றவர் விஜய். அதுக்கு உதாரணம் தான் திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போதுன்றதுக்காக திருச்சி கிழக்குக்கு நன்றி சொல்ல வந்தீங்க. கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக முன்னாள் அமைச்சர் நீங்க கட்சியில சேர்த்து அங்கேயும் கரூர்ல இடைத்தேர்தல் வரப்போன்றதுக்காக இந்த 37 பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு ஆணை வழங்குறதுக்கு வந்தீங்க. வந்துட்டால் 7 பேருக்கு என்னமோ சரியில்லைன்னு 31 பேருக்கு 6 பேருக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி 31 பேருக்கு அரசு ஆணை கொடுத்துருக்கீங்க. சாதாரண வேலை தான் அப்படின்னு சொல்றீங்க. அப்பொழுதே உயர் நீதிமன்றத்தில் மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி, மனிதநேய கட்சி உட்பட சீனி முகமது நினைக்கிற ஒரு தனிநபரும் வழக்கு தாக்கல் பண்ணி இது கருணை வேலை அடிப்படையில் வராது அப்படின்ற அடிப்படையில் அவங்க இதுக்கு தடை வேண்டும் என்று தாக்கல் பண்ணிட்டாங்க. அன்றைக்கு விஜய் கரூருக்கு வருகின்ற போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அன்றைக்கே நீதிபதிகள் சொல்லிட்டாங்க, நீங்க வேணா ஆணை வழங்கிக்கிறீங்க, ஆனா மறுபரிசீலனைக்கு உட்பட்டது. இது மறுபரிசீலனைக்கு உட்பட்டது. நீதிமன்றம் எப்போனாலும் இதுக்கு மறுபரிசீலனை செய்ய சொல்லும். ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சியை தடை பண்ண மாட்டோம், ஆணை வேணா வாங்கிக்கிறீங்க அன்னைக்கே நீதிமன்றம் சொல்லிருச்சு. ஆனால் வழக்கு நடந்து நேற்று அருமையான தீர்ப்பு, வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன், பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் இது ஒரு முன்னுதாரணம். அதாவது அவங்க நேற்று அரசு தரப்புல வச்ச வாதம் என்னன்னு கேட்டா, தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைக்காக போராடினவங்களுக்கு 20 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க,
மண்ணை காப்பாற்ற போராடிய தியாகிடா. மண்ணையும் அந்த மக்களையும் காப்பாற்ற தியாகியை கொண்டு போய் ஒரு கவர்ச்சி நடிகரை பார்க்க போனவங்களோட ஒப்பிடலாமா? ஒப்பீடு சரியா? லீலாவதி கவுன்சிலர் மதுரையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவங்க கவுன்சிலர், பொது தொண்டாட்டினவங்க. அவங்க மகளுக்கோ மருமகளுக்கோ வேலை கொடுப்பது ஒரு தியாகத்துக்கு கொடுக்குற ஒரு வேலை. ஆனா ஒரு நடிகரை பார்க்க வந்து கொழுப்பேறி போய் செத்தவங்களை வந்து நீ வந்து இதோட ஒப்பிட்டு பேசினா எப்படி சரியா வரும்? ராணுவ வீரர்கள் அவங்க பணியில் இருக்கும்போது இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலாம். உச்ச நீதிமன்றம் சில விதிமுறைகளை கருணை அடிப்படையில் வேலை பார்ப்பவர்களுக்கு சில விதிமுறைகள் வகுத்திருக்கு. அரசாங்க ஊழியராக இருக்கிறவங்க அரசாங்க ஊழியராக இருக்கும்போது இருந்தா கொடுக்கலாம். அதே இன்னும் பல பேர் வரிசையில் நிற்கிறாங்க, வயசாகி போச்சு. அரசு வேலை கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய வேலையே கிடைக்காம 2026 2016 17 இருந்தா வந்துகிட்டு இருக்கு. வரிசையில் இருக்கிறாங்க, வயதாகி போயிருக்காங்க பாவம். டிஎன்பிசி போன்ற தேர்வுகளில் எழுதி அரசாங்க வேலைக்காக இரவும் பகலும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள். சாதாரணமா ஒரு நடிகரை பார்க்க வந்தவங்க நீங்க கொடுத்துட்டீங்க, வாழ்வாதாரத்துக்கு 20 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க. அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்க வேண்டியது இல்லை. நடிகரை பார்க்க வந்து செத்தா இப்படி கொடுப்பீங்க. நல்லா இப்ப கூட மீம்ஸ் அதிகமா போடுறாங்க. ஏப்பா நீ கரூர் கூட்டத்துக்கு போயிருக்காங்களப்பா, போயிருந்தா எனக்கு தேர்வு ஆணையத்தில் வேலை கிடைச்சிருக்கப்பா, நீ சும்மா இருந்தியாப்பா அப்படின்னு. இது நாளைக்கு முன்னுதாரணம். ஒரு நடிகர் கூட்டத்துக்கு போவான், இதே மாதிரி ஒரு நடிகை வரும், அப்புறம் கவர்ச்சி நடிகர் வந்தீங்க, இப்போ ஒரு கவர்ச்சி நடிகை வரும், அங்க போக 4 பேர் சாவன். அப்ப டிஎன்பிசி தேர்வை இழுத்து மூட வேண்டியதான், தேர்வு ஆணையத்தையே. இப்படி கூட்டத்துக்கு போய் நடிகரை பார்க்க போய் நடிகையை பார்க்க போய் திரைப்படத்தில் படிக்கிற நாயை பார்க்க போவேன், ஆடை பார்க்க போவேன், இந்த வாவி செத்து போவேன். இதுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியுமா? முறையான கருணை மனை அடிப்படையில் இருக்கக்கூடிய வேலைன்றது இருக்கு. அதனால இது வந்து ஏற்கனவே திமுக ஆட்சி இருக்கும்போது இவருக்கு உச்ச நீதிமன்றம் இவருடைய வழக்க, அந்த கரூர் வழக்கு எடுத்த உடனே இவர் சொன்னாரு, நங்கு நங்கு நங்குன்னு கொட்டிருச்சுல. விஜய் பேசினார். யார? திமுக அரசை பார்த்து, முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து, உனக்கு நங்கு நங்குன்னு உச்ச நீதிமன்றம் கொட்டுச்சு. இப்ப என்ன செஞ்சிருக்கு மதுரை உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை விஜய் என்ன செஞ்சிருக்கு? நங்கு நங்குன்னு கொட்டி இருக்கா, குட்டுன்னு குட்டு வச்சிருக்கா. நீதிமன்றம் எப்பயும் சரியான வேலையை பார்க்கும். இப்ப நீங்க போய் நினைக்கிறீங்க சிபிஐ வந்து உங்க வழக்கையே இப்ப முடிக்கல, தேர்தலுக்கு முந்தைய உங்களை 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் சிபிஐ விசாரணை நடந்துச்சு. கரூர் வழக்கு ஏன் என்ன முடியல? வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க அதை வந்து கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறீங்க? சாட்சியை கலைக்கிறதா அர்த்தம். இது உச்ச நீதிமன்றத்தை சிபிஐ வழக்குக்கு அவதூறாக நடந்து கொண்டதாக விஜய் மேலே வழக்கு பதிவாகலாம். நாளை பிஜேபி நினைச்சா, பிஜேபி வந்து உங்களுக்கு ஆதரவா இருக்கு, நீங்க ஆதரவா இருக்கீங்க. பிஜேபி நினைச்சா விஜயை கைது செய்தா, விஜயவே கைது செய்ய வேண்டியதில்லை. கரூர் வழக்குல புஷியானந்தையும் நிர்மல் குமாரையும் ஆதவர்ஜினாவையும் கைது செய்து குற்றவாளி அறிவித்தா தாவேக்கு ஆட்சி இருக்குமா? கழுத்துல கத்தியை வச்சிருக்கு பிஜேபி. இந்த கரூர் வழக்கை கையில் எடுத்து திமுக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில உடனே குழு அமைத்து உடனடியாக விசாரணை மேற்கொண்டது. ஆனா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்ப மாட்டிட்டு என்ன பண்றீங்க? உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது எப்படி நீங்க கருணை அடிப்படையில கருணைக்கான அந்த விதிமுறைகளை மீறி நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? அப்ப வேலை வாய்ப்பு கொடுப்பவங்க லஞ்சம் கொடுக்கறதா அர்த்தம். லஞ்சம் கொடுத்து சாட்சியை கலைக்கிறதா தான் அர்த்தம். அப்ப நீங்க பிஜேபி நினைச்சா பிஜேபி நட்பு யாருக்குமே எப்பயுமே ஒரே நட்பு இருக்காது. பிஜேபி நட்புனது மதிர்மேல் புனதான், அங்கிட்டும் பாயன் அங்கிட்டும் பாயன். தாவேக அரசுக்கு கழுத்துல கத்தி வச்சிருக்கு. இந்த கரூர் வழக்கை கையில் எடுத்து தான் உங்களை கூட்ட நெருக்கமா இருக்கு. நீங்க என்னைக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறீங்களோ அன்றைக்கு கரூர் வழக்கே உங்க ஆட்சியை கவிழ்க்கும், கட்சியை காணாம போக செய்யும். அதனால 41 பேர் மரணத்தை வைத்து அரசியல் செய்து பிழைப்பு நடத்தி அரசியல் லாபம் பார்த்தது தாவேகா. நல்ல எண்ணத்தோட இப்ப கரூருக்கு போல. நீங்க கரூர்ல தேர்தல் வரப்போது, இடைத்தேர்தலுக்காக போனீங்க.
41 வீட்டுக்கு நீங்க போயிருக்கலாம்ல. திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்ல. உங்ககிட்ட தான் இப்ப கருப்பு படை, பூனைப்படை, எல்லா படையும் வச்சிருக்கீங்கல்ல. ஒன்றிய அரசுடைய பூனைப்படம் இருக்கு, உங்ககிட்ட கருப்பு படம் வச்சிருக்கீங்க, காவி படம் இருக்கு, RSS படம் இருக்கு, உங்ககிட்ட எல்லா படையும் இருக்குல்ல. 41 வீட்டுக்கு ஏன் செல்ல மறுக்கிறீங்க? ஜோதிடம் கர்மகாரியம் செய்த வீட்டுக்கு செல்லக்கூடாது. நீங்க இன்னும் ஓராண்டுக்கு சென்றால் உங்களுக்கு கர்மகாரியம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் யாருக்காவது பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எச்சரிக்கை. நீங்க ஜோதிடத்தை நம்புங்க, உங்க தனிப்பட்ட விருப்பம். பெரியார் வழிகாட்டின்னு சொல்லாதீங்க. பெரியார் படத்தை எடுத்துருங்க, அம்பேத்கர் படத்தை எடுத்துருங்க. ஏன்னு கேட்டா ஜோதிடர் வழிபடி தான் நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க. அதனால இந்த 31 பேருக்கு பணி நியமன ஆணையை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நீதியரசர்கள் ரத்து செய்தது எதிர்காலத்தில் இப்படி தவறான முன்னுதாரணங்களுக்கு தடை கொடுக்கப்பட்டிருக்கிறதை வரவேற்கிறேன். நீதியரசர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி சார். நன்றி.